உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் ராசியாக அமையும். அதான் சொன்னேனே, கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் சூரியனுடைய அம்சத்தில் ரிஷபம் வலுவாக இருக்கும் காலத்தில் சுக்கிரனுடைய வலுவான கோச்சாரத்தில் வருடம் அமையுது. கலைத்துறையை சேர்ந்தவர்கள், கலைத்துறைன்னா சினிமா, ஆர்கெஸ்ட்ரா, உங்க மீடியா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இவங்களுக்கெல்லாம் பொன்னான காலம். பேரு, புகழ், சம்பாத்தியம், அடிக்கடி வாய்ப்புகள் அதிகம் தேடி வர்றது, இதெல்லாம் வரும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் ராசியாக அமையும். அதான் சொன்னேனே, கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் சூரியனுடைய அம்சத்தில் ரிஷபம் வலுவாக இருக்கும் காலத்தில் சுக்கிரனுடைய வலுவான கோச்சாரத்தில் வருடம் அமையுது. அப்ப ரிஷபராசிக்காரனுக்கு தான் டாப் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. என்ன சொல்ல போல 95%. அப்ப நட்சத்திரத்தை அங்க சொன்ன இங்க சொல்லன்னு சொல்லிடுவானா. கார்த்திகை 2, 3, 4 பாதமும், ரோகிணி, மிருகசீரிஷத்து 1, 2 பாதம் உள்ளவர் வரை இந்த பலன். அப்போ அந்த ரிஷபராசியில உதயமாறதுனால என்னென்ன பெருத்த நன்மை? அந்த ராசியில் உள்ள கலைத்துறையை சேர்ந்தவர்கள், கலைத்துறைன்னா சினிமா, ஆர்கெஸ்ட்ரா, உங்க மீடியா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இவங்களுக்கெல்லாம் பொன்னான காலம். பேரு, புகழ், சம்பாத்தியம், அடிக்கடி வாய்ப்புகள் அதிகம் தேடி வர்றது, இதெல்லாம் வரும். அந்த ஆளுமை திறன் அதிகரிக்கும். அதான் ஆளுமைன்னு சொன்னது. வருங்காலத்துக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் வரும். பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள். ஆனா உடலில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். காரணம், சுக்கிரனுடைய வீடா இருக்கிறதுனாலையும் நான் மேலே சொன்னேனே ராகு கேது, அதனால சிற்சில உடல் ஆரோக்கிய குறைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். நேரம் கிடைக்கும் போது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்வது நல்லது. வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். அந்நியோன்யங்கள் தம்பதிகளுக்குள் மேன்மையாகும். 1/1/2026 தொடங்கி 31/5/2026 வரை குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் காரியம் சாதித்து மேன்மை அடைவீர்கள். சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, நகைகள் வாங்குவீர்கள். 1/6/2026 முதல் 4/10/2026 வரை குரு 3ஆம் வீட்டுக்கு செல்வதால் சேமிப்புகள் கரையும். அதே சமயம் வராது என்று நினைத்திருந்த பணமும் கைக்கு வரும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஜூன் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை சிக்கனமாக இருக்க வேண்டிய காலம் 4 மாதம். 14/10/2026 முதல் 31/12/2026 வரை 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போறதுனால, இப்ப இந்த வட்டம் ஏன் இந்த குரு பகவானை நான் சொல்றேன்னு சொன்னா, 3 தடவை மாறுறாரு. விஸ்வாவசு வருடம் தமிழ் வருடத்துல 3 தடவை வக்கரம் மாற்றம் அதிச்சாரம் இப்படி வந்ததுனால என்ன ஆகும்? நாட்டுல குழப்பங்கள், மக்கள் நல்ல நிலையில, மனநிலையில இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு வந்தது. அதனாலதான் இப்படி மாறி மாறி வருது. அப்ப மாறி மாறி நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதுல இந்த 4 மாசத்துக்கு சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். அந்த அக்டோபர் டு டிசம்பர் சிலர் வீடு மாறுற மாதிரி வரும், சேஞ்சஸ். 1/1/2026 முதல் 16/1/2020 வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைவதால் வீடு மனை வாங்குறதுல கவனம் வேணும். சொத்து வாங்குறதுல அந்த ஒரு மாசத்துக்கு ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும். சகோதர வழியில மன அலைச்சல், மனக்கசப்புகள் வரும். 2/9/2026 முதல் 6/11/2026, 22/11/2026 முதல் 31/12/2026 வரை 6ஆம் வீட்ட சுக்கிரன் மறைகிறதுனால தம்பதிகள் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறது. இந்த ரிஷபராசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால என்ன நன்மை? திடீர் படகு வருவதல், சொந்த வீடு வாங்குதல், வருமானம் உயருதல், புது தொழிலை தொடங்குதல் அடுத்தடுத்து நன்மையான பலன்களாக நடந்து வரும். ராசிக்கு 4ஆவது வீட்டில் கேது இருப்பதனால ஓய்வு எடுக்க முடியாதபடி வேலை பணி சுமை அதிகரிக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஒரு பக்கம் வேலை சுமை, ஒரு பக்கம் சின்ன சின்ன இடையூறு. இருந்தாலும் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். வேலைகளை மற்றவரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். அனுபவம் இந்த வேலையாட்கள் பணியில் அமர்த்துவீர்கள். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வீர்கள். உணவு, துணி, ரியல் எஸ்டேட் இந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். கூட்டுத் தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். அதிக சம்பளத்துடன் பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் ஏற்படும். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் சம்பள வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அரசாங்கத்தால் பாராட்டு கிட்டும். நான் முதலில் சொன்னேனே, கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருடம் மேன்மை. அதுவும் ரிஷபராசியில கலைத்துறையை சேர்ந்தவனுக்கு மேன்மை, அவார்டு. கலைத்துறையினருக்கு அரசாங்கத்தால் பரிசு பாராட்டு கிட்டும். மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களின் வாழ்க்கையின் தரத்தை ஒருபடி மேலே உயரச் செய்வதாக அமையும். ஆகவே நான் சொன்ன 95%